நேற்று இந்த நேரம் அப்படின்னு ஒரு படங்க பார்க்க சொன்னாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிற படம். ஷாய் ரோஷன் அப்படிங்கிறவர் தான் படத்தை வந்து இயக்கியிருக்காரு. நம்ம பிக் பாஸ் புகழ் வந்து பார்த்திங்கன்னா ஷாரிக் ஹாசன் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி ஒரு த்ரில்லரு, ஒரு ஒரு போகிறாங்க, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஒன்று நடக்குது, சீரியல் கில்லர் இதெல்லாம் இருக்குது. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க. அங்கே வந்து ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 அப்கமிங் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்கிட்ட வந்து ஒரு கதை, இது நடக்காத ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே விரிஞ்சு உள்ள அந்த ஆக்சுவல் சம்பவத்துக்கு வந்து உள்ளே போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட்லாம் நடக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டு பி ஆனஸ்ட் என்னென்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. இங்கே என்னென்னா இந்த படத்தோட பிரச்சனை என்னன்ட்டு, ஏன்னா எப்படின்னா பெரிய படங்கள் வந்து ஒரு 1,00,000 கூட சொல்லலாம். சின்ன படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா தவறான படம் எடுக்கணும்னு நினைக்கிறதில்ல. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்னென்னா மியூசிக் நல்லா பண்ணியிருந்தார். கெவின் அப்படின்ட்டு வந்து ஐ திங்க் கெவின் தான் நினைக்கிறேன். ஆமாம், கெவின் என் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த மெலடிஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிஜிஎம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கரெக்டான டோனில் ஐ திங்க் ஒரு 2-3 படங்கள் இன்னும் ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் நல்ல ஒரு அட்டகாசமான மியூசிக் டைரக்டராக வந்துடுவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஷாரிக் ஹாசனுமே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸில் சூப்பராக ஆடுற அப்படி தலைவன். பாடல்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமிசிங் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஹீரோவாக தெரியுற அப்படி. தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் அதில் அடக்கம். என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே எல்லோரும் வந்து கமல் சார் ஆயிடுறாங்களா? கிடையாதுல்ல. அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப் போயிடுவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டே கிடையாது. சரி, இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னும் மேக்கிங்கில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து கதை சூப்பராக எழுதியிருக்காங்க, ட்விஸ்ட்டு இதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக ஒரு இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு ஆக்சுவலாக நரேஷனில் கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு இந்த படம். மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டுங்கிறத விட இன்னும் ஷார்ட் டிவிஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபோக்கஸ்லேயே போயிடுது, அப்படியே நரேஷன் போயிடுது. அந்த ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் இப்போ ரொம்ப முக்கியமான இன்டென்ஸான சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ்அப் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா புரியும், அந்த இன்டென்சிட்டி வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கடத்த முடியும். ஸோ அதெல்லாம் வந்து அங்கங்கே வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அட்டம்ப்ட்டு. பட் முன்னேற்றுறதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா வேலைகள் வந்து செய்யணும். டைரக்டர் அதே தான், இஸ் அ வெரி எழுத்தாக நல்லா பண்ணுற அப்படி ரொம்ப நல்லா யோசிக்கிறாரு. கரெக்டாக அந்த மீட்டர்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கொலை அந்த டைமிங் எல்லாம் மேட்ச் பண்ணி அந்த விஷயமெல்லாம் உள்ள சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா அதை வந்து ஃப்ரேமுக்கு கொண்டு வர அந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக லேக் ஆகுது. அதை தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதை வந்து உட்காந்து பட்டி டிங்கரிங் பார்த்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெட்டரான சூப்பரான ஒரு டைரக்டராக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டீம் இது. பட் இது உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. ஐ மீன் எப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 முயற்சிகள் இன்னும் ஃப்யூச்சரில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நல்ல ப்ராடக்டே வந்து இதே டீம் இல்லை இதே டைரக்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே, எனக்கு வந்து என்னென்னா முகம் சுளிக்காமல் ஒரு படம் பார்த்தேன். பெரிய வல்காரிட்டியோ எதுவுமே அது அந்த மீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, அவசர கதியில் ஒரு 2 டேக்கில் ஓகே பண்ண மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2-3 டேக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இன்னும் புதுசாக நிறையா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சிறு சிறு குறைகள். நான் தான் சொல்கிறேன், ரொம்ப போய் ஹார்ஷாக அட்டிக்கணும்னு விரும்பலை. இந்த தவறுகள்லாம் சரி பண்ணிக்கிங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு படமாகவே இன்னும் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.